அனடாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான இனிய ஞாயிற்றுக்கிழமை வணக்கங்கள். ஏன் ப்ரோ இனிய ஞாயிற்றுக்கிழமை வணக்கங்கள் சொல்றீங்க அப்படின்னா, இத்தனை வாரமா இல்லாம இந்த வாரம் தான் நமக்கு ஒரு இனிப்பான ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. பிக் பாஸ் சம்பந்தமான ஒரு செய்தி. அதை நேற்று நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கும் அந்த செய்தி ரிப்பீட் ஆக போகுது. கண்கூடா நம்ம அந்த காட்சியெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த சந்தோஷம் தான். ஏன்னா முதல் ப்ரோமோல நீங்க பார்த்தீங்கன்னா எவிக்ஷனை பற்றி தான் விஜய் சேதுபதி பேசுறாரு. இன்னைக்கு இந்த வாரம் டபுள் எவிக்ஷன், 17 பேர் வீட்டுக்குள்ள இருக்காங்க. நாட்கள் குறைஞ்சிருச்சு. இது 57 நாட்கள் ஆக போகுது. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குன்றதுனால ஸோ ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. இனிமேல் இந்த டபுள் எவிக்ஷன் ட்ரிபிள் எவிக்ஷன்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு டபுள் எவிக்ஷன் நடக்குது. யாரோ இன்னொரு வைல்ட் கார்டு வேற வரப்போறதா சொல்றாங்க. தெரியல, அடுத்த வாரம் இன்னொரு வைல்ட் கார்டு வரப்போறாங்களா? அப்ப அதுக்கு அடுத்த வாரம் இல்லைன்னா இன்னொரு வாரம் கழிச்சு ட்ரிபிள் எவிக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு என்னென்னமோ சொல்றாங்க. இந்த சீசன் புதுசா நிறைய சிஸ்டம் எல்லாமே கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. பார்ப்போம் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்றத. ஸோ ஒரு பொண்ணை வாரம் வச்சு காப்பாத்தி எல்லாரையும் கடுப்பேற்றிட்டு இருந்தாங்க சேனல்ல, விஜய் டிவில இருக்கட்டும். சிலருடைய பர்சனல் ரெக்கமெண்டேஷன், அந்த பொண்ணு ஃப்ரீ ஸ்டார்ஸ் வரைக்கும் இருக்கணும். ஒருவேளை இன்னைக்கு சிங்கிள் எவிக்ஷனா இருந்தா வெளில போற ஆளே வேற. டபுள் எவிக்ஷனா இருக்கிறதுனால மட்டுமே அந்த ஆடு சிக்கிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ யார் இன்னைக்கு எவிக்ட் ஆக போறாங்க? ஒன்று சாச்சனா, இன்னொன்று ஆர்ஜே ஆனந்தி. சாச்சனா பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது பெருசா சாச்சனா மேல மக்களுக்கு எந்த விதமான ஒரு அபிப்பிராயம் இல்லை. 2வது நாளே அந்த பொண்ணை வெளியில அனுப்புறாங்க. அதாவது திடீர்னு ஒரு எவிக்ஷன் 24 ஹவர்ஸ்ல ஒரு எவிக்ஷன் நடக்கும் போகுதுன்னு சொல்லவும் அதை பற்றி பேசுகிறாங்க. அதில் ஃபேட்மேன் சாருடைய ஒரு ராஜதந்திரம் அங்கே இருக்குது. அவர் டக்குன்னு என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த வீட்டுக்குள்ளே நான் இந்த 24 ஹவர்ஸில் வெளியில் போகிறதுக்கு தகுதியான நபர் இல்லை, நான் இங்கே இருக்கிறதுக்கு தகுதியான நபர் அப்படின்னு சொல்லி நீங்கள் காரணம் சொல்லணும், உங்களோட காரணத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தரையாக பேச வச்சார். ஏன்னா இது ஓட்டிங் அடிப்படையில் தான், உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் போடுற ஓட்டிங் அடிப்படையில் தான் இது நடக்க போகுது. ஸோ இது நடக்குது. அந்த இடத்துல இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, தெரியாதனமாக வாய் விட்டுருது. என்னமோ பெருசாக தியாகம் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு யாராச்சும் ஒருத்தர் போகணும் அப்படின்னு நினைக்கும் போது மற்றவங்களை காட்டிலும் நான் போகிறது எனக்கு ஓகே தான் அப்படின்னு இந்த பொண்ணு ஒரு வார்த்தையை சொல்லிச்சு. இந்த வார்த்தையை ஃபேட்மேன் அவர்கள் பிடிச்சிக்கிட்டு, இப்போ முத்துக்குமரன் எப்படி ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு கேம் ஆடுறாரோ அந்த கேமை ஃபேட்மேன் சார் தான் தொடங்கி வைக்கிறாரு. அவர் பிடிச்சிக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அவர் நாமினேட் பண்ணும்போது இதே காரணத்தை சொல்லி நாமினேட் பண்ணிட்டு வர்றாரு. ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஈஸியாக நமக்கெல்லாம் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னும் போது இந்த வார்த்தை நீங்கள் சொல்லக்கூடாது, சொல்கிறதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிக்கணும்னு சொல்லிட்டு நான் சாச்சனாவை நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நூல் பிடிச்ச மாதிரி அதுக்கப்புறமா வர்றவங்க எல்லாருமே அதே காரணத்தை சொல்லி சாச்சனாவை நாமினேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபேட்மேன் சாருக்கு இது கிடைத்த ஒரு வெற்றி. சரிங்களா? அவருடைய பிளான் பயங்கரமான ஒரு ராஜதந்திரம் அவர் பண்ணார். அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. மோஸ்ட் ஆஃப் த ஓட்டு யாருக்கு உழுது? சாச்சனாக்கு உழுது. ஸோ 24 ஹவர்ஸில் ஒரு பொண்ணு வெளியில் போகுதுன்னும் போது எல்லாருக்கும் அது ஒரு அதிர்ச்சியை கிளப்பிச்சு. வெளியில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே, என்னடா இது, இந்த பொண்ணை பற்றி இன்னும் நம்ம தெரிஞ்சிக்கவே இல்லையே, இந்த பொண்ணு இன்னும் விளையாடவே இல்லையே, சின்ன பொண்ணு வேற, வந்த உடனே இப்படி வெளில அனுப்புகிறாங்களே, இது நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு ஹைப் சாச்சனாவுக்கு கிடைச்சிது. அது எப்படின்னா, கம்பேக் சாச்சனாவை திருப்பி உள்ளே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா விதமான சோஷியல் மீடியாவில் மக்கள் பேசினாங்க, இன்க்ளூடிங் ரிவ்யூவர்ஸ். ஸோ இதே மாதிரி அந்த பொண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அடுத்த வாரம் திருப்பி ரிட்டர்ன் ஆகுது. 2 வாரம் கழிச்சு திருப்பி ரிட்டர்ன் ஆகுது. ரிட்டர்ன் ஆன உடனே அந்த பொண்ணு பேசின பேச்சுக்கு ஓகே, இந்த பொண்ணு சாதாரண பொண்ணு கிடையாது, சின்ன பொண்ணாக இருந்தாலும் வேற லெவலில் இந்த ஷோவில் இந்த பொண்ணு இருக்க போகுது அப்படின்னு நினச்சாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மெச்சூரான ஒரு பேச்சு. வெளியில் பார்த்துட்டு வந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே ஷேர் பண்ணிச்சு. கேர்ள்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் என்ன, பாய்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிச்சு. அப்படி பார்த்த ஒரு பொண்ணு போக 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 அந்த பொண்ணுடைய ஒரு பிஹேவியர் ஐயோ இந்த பொண்ணு ஏன்டா வீட்டுக்குள்ள வந்துச்சுன்ற லெவலுக்கு மக்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒரு அது கேரக்டரா எப்படி டிஃபைன் பண்றதுன்னே தெரியல. இது வீட்டில் நம்ம சொல்லி வளர்க்கணும், பசங்க கிட்ட இப்பெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வளர்க்கணும். அப்படி சொல்லி வளர்க்க வேண்டிய அத்தனை கெட்ட குணங்களும் இந்த பொண்ணுக்கிட்ட இருக்கு. ஒருத்தர் மூஞ்சிக்கு முன்னாடி நல்லா பேசுறது, மூஞ்சிக்கு பின்னாடி அவங்கள பற்றியே தப்பாக பேசுறது, நேரத்துக்கு ஏற்றாது போல் ஒருத்தர் கூட பழகி இன்னொருத்தர்கிட்ட போகிறது. இப்போ போன வாரம் ஃபுல்லாக ஆனந்தி கூட சுற்றுச்சு, இந்த வாரம் ஃபுல்லாக மஞ்சரி கூட சுற்றுது. யார் எப்போ எந்த ஸ்டேஜில் ஸ்ட்ராங் ஆகுறாங்களோ அவங்க பின்னாடி சுற்றுறது. அண்ணன் ஒருத்தர்கிட்ட சுற்றிக்கிட்டே இருக்கிறது. திருப்பி போய் அவன் எனக்கு தேவையே இல்லை, எனக்கு அவனா நீயான்னு பார்க்கும்போது நீ தான் எனக்கு பெருசு அப்படின்னு இன்னொருத்தங்கிட்ட பேசுறது. இங்கே நடக்கிற விஷயங்களை அங்கே போய் சொல்கிறது, அங்கே நடக்கிற விஷயங்களை இங்கே சொல்கிறது. இப்படி
கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணுடைய உண்மையான குணத்தை காட்ட ஆரம்பிக்கவும் மக்கள் வந்து விழிப்பாயிட்டாங்க. ஐயோ ரைட்டு, இந்த பொண்ணு வந்து இருந்தால் இது நம்ம என்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணோம், நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு இந்த பொண்ணு 0% கூட தகுதி இல்லை, இது 2-3 ஜோவிகாவை தாண்டி 4-5 ஜூலியை தாண்டி பயங்கர மோசமான ஒரு பொண்ணு அப்படின்றத மக்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அன்னிலேருந்து அடிக்கிறாங்க மக்கள், ரிவ்யூவர்ஸ் கூட அடிக்கிறாங்க, ஓட் போடாமல் அந்த பொண்ணை எப்படியாச்சும் வெளியில் அனுப்புங்கடா. கம்பேக்னு எந்த வாய் சொல்லிச்சோ அதே வாய்கள் தான் இப்போ கோபேக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த ரேஞ்சுக்கு சாட்சினுடைய நிலைமை போயிருக்கு. ஸோ இந்த பொண்ணு எப்படியாச்சும் வெளில அனுப்புவாங்க ஒவ்வொரு நாமினேஷன்ஸும் இந்த பொண்ணு வரும்போது மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா ஓட்டிங்கில் அந்த பொண்ணு தான் கடைசியாக இருக்கும். காப்பாற்றி உள்ளே வச்சுருவாங்க. என்னடா இது எதுக்குடா இப்படி காப்பாற்றுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் பின்னாடி ஒரு அஜெண்டா நமக்கு தெரிய வருது. ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வரைக்கும் இந்த பொண்ணு வீட்டில் இருக்கணும். இப்போ மகாராஜா படம் வந்து அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்கு, இப்போ வெளிநாடுகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பொண்ணு அந்த படம் வந்து இன்னும் ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. அந்த ட்ரெண்டு போகிற வரைக்கும் சாட்சனா வீட்டுக்குள்ளே இருக்கணும். சேம் இதே மாதிரி தான் ராணுவ இந்த வீட்டுக்குள்ளே ஒரு கண்டஸ்டண்ட்டாக அனுப்பியிருக்காங்க. அவர் நடித்த படத்துக்காக நிறைய விஷயங்கள் ராணுவ பற்றி வெளியில் வந்திருக்கு. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுவோம், சரிங்களா? ஸோ இப்படி இந்த பொண்ணை வந்து அடித்து உதச்சி வெளியில் அனுப்பணும். இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு மேலே மக்களுக்கு அதிகமான கோவம் வர்றதுக்கு ஒரு காரணம் விஜய் சேதுபதி, இந்த நிகழ்ச்சியினுடைய ஹோஸ்ட். அவர் அடித்த சொம்பு, அவர் காட்டிய ஃபேவரிசம்லாம் அக்செப்டே பண்ணிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஃபேவரிசத்தை காட்டினார். அந்த பொண்ணுக்கு ஒன்றுனா உடனே பொங்குறதும், சின்ன விஷயத்தை போய் வந்து பெருசாக ஒரு நாள் முழுக்க உட்காந்து பேசுகிறதும் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து கடுப்பாயிட்டாங்க. இந்த பொண்ணு இருக்கவே கூடாது அப்படின்னு நினச்சவங்க தான் இந்த பொண்ணுக்கு பதிலாக யார் லீஸ்ட் ஓட்டிங் வாங்குவாங்க அப்படின்னு தோணுதோ அவங்களுக்கு கொஞ்சம் ஓட்டை போட்டு அவங்கள கொஞ்சம் ஏற்றி விட்டு இந்த பொண்ணை பிளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டு ஓட்டே வராத அளவுக்கு கீழே உட்கார வச்சுருந்தாங்க. ஆனால் அனுப்பலையா? இந்த வாரம் எப்படி மேடம் வந்து தொக்கா மாட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறதுனால தொக்கா மேடம் மாட்டிக்கிட்டாங்க. 2 எவிக்ஷனுமே இன்றைக்கி நடக்கிற எவிக்ஷன் வந்து தரமான எவிக்ஷன். ஒன்று ஆர்ஜி ஆனந்தி, அவங்களும் வெளியில் புத்தகத்தை ரீட் பண்ணி புத்தகத்தை ரிவ்யூ பண்ணுற ஒரு பர்சன், நல்ல ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் அப்படிலாம் நம்ம நினச்சோம். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு நேர்மாறான ஆட்களாகத்தான் இருக்கிறாங்க வீட்டுக்குள்ளே. மேனிப்புலேஷன் வார்த்தையுடைய மறு உருவமே ஆனந்தி தான். அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட சேம் சாசன கிட்ட இருக்கக்கூடிய அந்த பச்சோந்தி குணம் இவங்க கிட்டேயும் இருக்கு. மூஞ்சிக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து புகழ்ந்து பேசுறதும் அவங்களுக்கு பின்னாடி வந்து அவங்களையே ஒரு மாதிரி இகழ்ந்து பேசுவதும் ஆனந்திக்கு கை வந்த கலை. மண்டையை கழுவுறதுலாம் பயங்கரமாக பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களையும் சேர்த்து மக்கள் வந்து வெளில அனுப்பியிருக்காங்க. டபுள் எவிக்ஷன் இன்னைக்கு நடக்குது. ஸோ இது பிக் பாஸ் பார்க்கக்கூடிய அத்தனை ரசிகர்களுக்கும் ஒரு கொண்டாட்டமாக தான் இருக்கும். சாட்சனா வெளில போகிறது, இந்த பொண்ணுக்கு கிடைச்சிருக்கிற இந்த நெகட்டிவிட்டி எப்போ போகும்னு தெரியாது. ஜூலிக்கு சீசன் 1 கிடச்சிது, இன்னைக்கு சீசன் 8 நடக்குது. 8 வருஷம் கேப்பில் இது வரைக்கும் ஜூலிக்கு அந்த நெகட்டிவிட்டி போல. ஜூலி என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க போல. ஸோ இந்த பொண்ணு பார்ப்போம் என்ன நடக்குது, என்ன பண்ணுது. இதுக்கப்புறமாச்சும் வாயை கண்ட்ரோல் பண்ணி இப்போ நடந்த இந்த விமர்சனங்கள் எல்லாத்தையுமே கண்டிப்பாக சாட்சனா வந்து வெளியில் வந்து பார்ப்பாங்க. நம்மளை சுற்றி என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க. பார்த்து அதை திருந்துட்டா ஓகே, திருந்தாமல் இன்னமும் அதே ஒரு குணங்களோட சுற்றிக்கிட்டு இருந்தால் ரொம்ப கஷ்டம். சரி, பொறுத்தவரை பார்ப்பேன் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் சொல்கிறாங்க. ஆட்கள் வந்து அதிகமாகிட்டாங்க, நாட்கள் குறைஞ்சிருச்சு, அதனால் இன்றைக்கி டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறத சொல்கிறார். ஸோ சாட்சனா மற்றும் ஆர்ஜி ஆனந்திக்கு சங்கூதி இன்றைக்கி அனுப்பியிருக்காங்க. பொறுத்தவரை பார்ப்போம் வரக்கூடிய வாரங்களில் யார் யார் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த டபுள் எவிக்ஷனை பற்றி? உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.